அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம், என் இனிய இரவு வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 107, இரவச்சம். குறள் எண் 1062. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்று யான். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இவ்வுலகத்தை படைத்தவன் இதன்கண் வாழ்வார்க்கு முயன்று உயிர் வாழ்தலே அன்றி இறந்தும் உயிர் வாழ்தலை வேண்டி விதித்தானாயின் அக்கொடியோன் தானும் அவரை போன்று எங்கும் அவமந்து கெடுவானாக என்கிறார். நன்றாக இதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். உலகத்தை படைத்தவன் உலகில் சிலர் இறந்தும் உயிர் வாழுமாறு ஏற்படுத்தி இருந்தார். அவன் இறப்பவரைப் போல எங்கும் அலைந்து கெடுவானாக. இதிலிருந்து தெரிவது யாதெனில் படைத்தவனுக்கே சாபமிடுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அவர்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதுதான் அவருடைய பெருமை. படைத்தவனுக்கே சாபமிடுகிறார். பாருங்க, இறக்கிறது நல்லதில்லை, இறந்து உயிர் வாழ்தல் நல்லதில்லை, பிச்சை எடுத்து உயிர் வாழ்தல் சரி நல்லதில்லை. ஆனாலும் அதை யார் செய்கிற, படைத்தவன் சொல்கிறோம்ல, படைத்தவனே அப்படி செஞ்சான்னா அவனும் அதே மாதிரி நிலைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி சாபமிடுகிறார். அதான் திருவள்ளுவருங்க. இவரை போய் என்ன சொல்கிறாங்க, அவன் இந்த மதத்தை சார்ந்தவர், அவர் இந்த மதத்தை சார்ந்தவர், அவர் அந்த கடவுளை வணங்குறாரு, இப்படிலாம் வெளி பேச்சு, தேவையற்ற பேச்சுகளை பேசி அவருடைய புகழை கெடுக்கிறாங்க. அது என்ன இருந்தாலும் அவர் புகழ் 60 இருக்க உலகமெங்கும் அவர் புகழ் நிலைத்து நிற்கிறது. அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. அடுத்து இன்னொரு குறளையும் சொல்கிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மருத்துவர் நோயை இன்னதென்று அறிந்து நோயின் காரணத்தை ஆராய்ந்து அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து பிழைபடாமல் சிகிச்சை செய்தல் வேண்டும் என்கிறார். உதாரணமாக நான் இதற்கு உதாரணத்தையே உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணமாக, என்னுடைய மூத்த மகன் சிறுவனாக இருந்தபோது அவனுக்கு சளி பிடித்து கொண்டது, காய்ச்சல் வருகிறது. அருகிலே நான் இருக்கும் இருப்பிடத்திற்கு அருகே ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படித்தவர், அவர்கிட்ட போய் காமிக்கிறேன். அவர் என்ன செய்கிறாருன்னா 3 நாட்கள் தொடர்ந்து இன்ஜெக்ஷன் மருந்து கொடுக்குறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் காய்ச்சல் கூடிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. அப்புறம்தான் பார்த்தேன், இனிமேல் நம்ம வச்சுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ KK நகர் இருக்குல்ல, ஆர்ஜு, அதில் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் வேலை பார்த்தேன். அப்போது அங்கே கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் தள்ளி சுந்தரபாண்டியன் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அதாவது குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் இருந்தார். அவரை பற்றி கேள்விப்பட்டேன். எங்கள் டிரைவர் சொல்லுவார், ராஜுன்னு ஒரு டிரைவர் இருந்தார், இப்போ நவ் இஸ் நோ மோர். அவர் என்ன சொன்னார்னா, ஏங்க நீங்கள் இவரை விட்டுட்டு எதுங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போன உடனே அவர் முதல்ல எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள ஜல்லிக்கட்டு இருக்குது. நல்ல வேலைக்கு இன்றைக்கி வந்தீங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டை நான் உறிஞ்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சார்னா, 1 வாரத்துக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் போடணும், அது வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் வச்சுக்கிறேங்க, இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து கூட வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா தொடர்ந்து போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அந்த 1 வாரம் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு போய் முதல் நாள் அன்னைக்கு அவர் போட்டு விட்டார். மறுநாளே காய்ச்சல் நின்றுச்சு. இருந்தாலும் தொடர்ந்து அவர் போட சொல்லிட்டார். அப்போ தான் ஜல்லி காட்டி கரையும். தொடர்ந்து போட்டே வந்தேன் 1 வாரமாக. கம்ப்ளீட்டாக ஜல்லி போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக பூரண குணமாயிருச்சு. நார்மலாக எப்பவும் போல இருந்தபோதும் வர சொன்னார் 1 வாரம் சென்று போனேன். மறுபடியும் ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவாங்க சொன்னார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த ஜல்லிக்கட்டு இல்லை. நீங்களே பார்க்கலாம் அந்த எக்ஸ்ரேயை, முதல்ல இருந்தது எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் இதை எப்படி ஒரு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உணர்த்தியுள்ளார். பாருங்கள், இதெல்லாம் என்னங்க, எப்படிங்க அவர் கண்டுபிடிச்சார்? இதெல்லாம்
இப்போ ஒரு சிறப்பு மருத்துவர்கிட்ட போகாமல் நான் சாதாரண அந்த ஆள்கிட்டே தொடர்ந்து போயிட்டே இருந்திருந்தானா நிச்சயமாக என் மகனை இழந்தே இருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு உடனே சிறப்பு மருத்துவர்கிட்ட டிரைவர் சொல்கிறாருங்க. எங்கள் சூப்பரண்ட் இன்ஜினியருடைய டிரைவர் ராஜுன்னு பேர். இப்போ நவ் இஸ் நோ மோர். நாங்கள் 2 பேரும் வாக்கிங்கே போவோம். நானும் அவர் நல்ல பழக்கம். வாக்கிங்கே போவோம். அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. போன உடனே அப்போவே எக்ஸ்ரே எடுத்து வச்சுருவேன். எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்தோன்னே ஜல்லிக்கட்டு இப்படி இருந்துச்சு, இப்படி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே கீழாயிரம் காய்ச்சல் இருந்தாலும் 1 வாரம் தொடர்ந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நோய் வந்துருச்சுன்னா நல்ல மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். அப்போல்லாம் அலோபதியே கிடையாது. ஆனாலும் அவர் சொல்கிறார்னா என்ன, இந்த மருத்துவம் இருக்கும், சித்த மருத்துவம் இருந்திருக்கும், அதுக்கு சொல்கிறார் அவர். அதனால் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். என்ன அற்புதமான குறள்! இப்படி ஒரு மனிதர், ஒரு தெய்வ பிறவியை நம்ம பார்க்க கொடுத்து நம்ம மண்ணிலே பிறந்த அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரியே நானும் சொல்கிறேன். இப்படி ஒரு வள்ளுவரை நாம் தமிழகம் பெற்றுள்ளது என்பால் அதுவே நமக்கு கிடைத்த மகிழ்ச்சி என்கிறார். அறிஞர் அண்ணா ஓயாமல் சொல்லுவார் இதை. அதுதான் நானும் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது தானே, அவர் வழி தானே வந்துட்டுருக்கோம். அதுதான் நானும் இப்போ சொல்கிறேன். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருங்க இவர். நம்ம தமிழுக்கு பெருமைங்க. முதல்ல இவர் கிடைச்சது, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கிடைச்சது தமிழுக்கு பெருமை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.